ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனுஷரில் தாங்க. மனுஷரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் மழையில் நம்ம மல்லி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. எதனாலடா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாரும் வந்து கேட்குறீங்க. நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து தெரிச்சு ஓடினது வந்து பயங்கர குஷியாக இருக்குது. என்ன வாடி வந்து வந்து சீண்டி பார்க்குற, என் புருஷன் கூட வந்து அனிமன் வந்து போகணுன்ற, அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்கணுன்ற, அப்பப்பப்பப்பப்பப்பா! எனக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றது கூட வந்து தெரியாம, நீ வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, விஜய் மேல வந்து ஆசை வந்து வச்சுக்கிட்டு, நீ வந்து விஜய் கூட அப்படி போணும், இப்படி பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் கூட வந்து நெனச்சேன், நீ வந்து ஏதோ சொத்துக்காக, பணத்துக்காக தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனா, இப்ப நீ வந்து பண்ணது எல்லாமே வந்து பார்க்கும்போது, எப்பப்பப்பப்பா! ஏகப்பட்ட கோவம் வந்து வந்துச்சு. ஆனா, இருந்தாலும் வந்து என்ன பண்றது? உன்ன வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து சைலன்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கே! அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து என்ன வந்து கோவத்த வந்து ஏத்தி வந்து விட்டுருக்க. ஸோ, எப்படியோ வந்து நீ வந்து தெறிச்சு ஓடுனதே வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம். அதுவும் ஒரு நடிக்கிறதுக்கு வந்து வந்தவங்கள வந்து கூட்டிட்டு வந்து, "நீ தானம்மா வந்து சுடரு. உன்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி உன்ன வந்து தட்டி விசாரிக்கிற விசாரணையில வந்து நீ வந்து எல்லா உண்மையும் வந்து கக்கணும். அத வந்து பார்த்து நாங்க வந்து ரசிக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அவங்க போலீஸ் வந்து சொல்லவும், உடனே வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு, "என்ன சார் திடீர்னு வந்து வந்திருக்கீங்க? என்ன எதுக்காக வந்து என் அக்கா வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து அந்த மாரிலாம் வந்து எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்களே! சும்மா வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்களே வந்து இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்து மனநிலையெல்லாம் வந்து சரியில்லாம இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க வந்து கேட்கறது வந்து ரொம்பவே வந்து குற்றம் சார் இது. எதுக்காக வந்து அவங்க வந்து வரணும்?" அப்படிங்கிற மாரி வந்து சும்மா இவங்களும் வந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு பில்டப் வந்து குடுக்குறாங்க. அடடடடட! என்னம்மா ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு, செம்மையா இருந்துச்சுங்க. இது வந்து பார்க்கும்போதே, சரி ஓகே. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து ஒரே குஷி தான். எப்படியோ வந்து இவள வந்து அடிச்சு ஓட விட்டுறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு தான். அந்த வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து கூறு போட்டுட்டு வந்து இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த ராஜேஸ்வரி வேற ஒரு பக்கம் வந்து உயிர வந்து வாங்கிட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அ இது ஜெராக்ஸ் வந்து போட வந்து போயிருக்காரு. 4 காப்பீஸ் வந்து போட போன இடத்துல 3 காப்பீஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு, மீதி ஒரு காப்பிய வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு வந்துட்டாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ஜெராக்ஸ் கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்து யார்கிட்ட குடுக்கணும்னு கூட வந்து தெரியாது. அவன் வந்து அங்க வந்து குடுத்துட்டான். யார்கிட்ட குடுக்கணும்னு அவனுக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதோ வந்து கடையில வந்து நீங்க வந்து காப்பீஸ வந்து விட்டுட்டு இருந்தீங்க. ஸோ, அதனால வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சுட்டேன். ஏதோ வந்து நான் வந்து எடுத்துட்டு போன மாரி வந்து நீங்க வந்து பில்டப் வந்து குடுக்குறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து அவன் வந்து ஏதோ வந்து அவனுக்கு தெரிஞ்ச நியாயத்த வந்து பண்ணிட்டு வந்து போயிட்டான். ஆனா, அத வந்து பார்த்த உடனே வந்து என்ன வீட்டு டாக்குமெண்ட்டு, கேஸ் பில்லு, ஈபி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லுன்னு எல்லாத்தையுமே வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பக்கு பக்கு புக்கு புக்குன்னு இருக்குதே! இது வந்து சாதாரணமா வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது ரஞ்சிதா. இத வந்து நம்ம வந்து உன்னிப்பு வந்து கவனிச்சா தான் வந்து வேலைக்கு ஆகும். அப்படி இல்லன்னா வந்து அந்த மல்லியும் விஜயும் வந்து ஏகப்பட்ட கிரிமினல் விஷயம் வந்து பண்ணிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உஷாரா இருப்பாங்க. என் தம்பியெல்லாம் வந்து சொல்லவா வந்து வேணும். எந்த லெவலுக்கு வந்து உஷாரா இருக்கணுமோ, அந்த லெவலுக்கு வந்து அவன் வந்து பயங்கரமான உஷாரா இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து இத வந்து பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லியும் இது என்னது ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் மல்லி மேல ஒரு டார்கெட்டும், அதுக்கப்புறம் விஜய் மேல ஒரு டார்கெட்டும் வந்து வைப்பாங்க. அதே மாரி அவன் வந்து ஏதாச்சும் லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து வீட்ட வந்து பார்ப்பாங்க. வீட்டு உள்ள அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன இருக்கோ அத வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது யாரையும் வந்து உள்ள விட்றாத. என்ன தவிர வந்து யாரையும் வந்து நீ வந்து புது ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உள்ள வந்து விடக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லி நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து போய் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில. எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து அந்த லோன் வந்து கிடைக்க போறது வந்து உறுதியாயிடுச்சுங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இந்த வீட்டு மேல தான் வந்து லோன் எடுப்பான். அது மேல வந்து லோன் எடுப்பான். இது மேல வந்து லோன் எடுப்பான். அவன் அப்படி இப்படி, இப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸ் வந்து ஏற்கனவே வந்து பண்ணான். அதனால வந்து திரும்ப வந்து அது வந்து பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் வந்து பெங்களூருக்கு வந்து போயிருக்கிறது பிசினஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. லோன் ப்ராசஸ்க்காக தான் வந்து நம்ம விஜய் வந்து அங்க போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு
அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதத்துக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து வருது. யார் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரகு மூலியமா தான் வந்து ஃபோன் வருது. என்ன மேடம் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வீட்டை வந்து என் பேருக்கு வந்து மாற்ற சொன்னால் மாற்றாமே வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ வந்து போகிற போக்கில் வந்து ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணிவிட்டு வந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்தால் நீங்கள் வந்து என்னை வந்து கண்டுக்காமல் சும்மா வந்து ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வந்து இருக்கீங்களே, இது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வராது மேடம். நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து அதை வந்து நான் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும். நீங்கள் சும்மா வந்து என்னை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஏன் உங்களுக்கு வந்து அது வந்து புரியலையா? இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி வந்து இருக்கா? என்ன என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டு வந்து போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அடிபட்டிருந்ததே அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்குங்களா? இல்லை எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் வந்து ஓகே தானே? அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்து சுடர் வந்து இருக்காளா? அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ! அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள்லாம் வந்து நல்லா தான் இருப்பா. அவளுக்கு என்ன வந்து கூலி அறுதாட்டம் வந்து இருக்காளே! அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எங்கேயோ வந்து போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து ரகுக்கு வந்து பகீர்னு வந்து தூக்கி வாரி வந்து போடுதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடாம்.